சொந்த நாட்டின் அடிமை என்று ஆட்டி வைத்தான் வெள்ளையன் அன்று. நாட்டின் வளமை நிறைய கண்டு வியாபாரம் செய்ய வந்தான் அன்று. இருக்கும் நிலையை புரிந்து கொண்டு அதிகாரம் ஆளுமை செய்தான் அன்று. பேசும் உரிமை எழுத்து உரிமை இல்லை என்ற சட்டம் கொண்டு ஒற்றுமையில்லா இந்தியாவை உருவாக்க முயன்று வந்தான் என்று. சிப்பாய் கழகம் தோன்றிடவே புரட்சி எங்கும் வெடித்திடவே மக்கள் ஒடுக்கும் சட்டம் கொண்டு சிறையில் அடைத்து கொடுமை செய்தார். செக்கு இழுத்தார் வ.உ.சி., புரட்சி கவி படைத்தார் பாரதி. கொடி காத்த குமரனாக, கப்பல் ஓட்டிய தமிழனாக, செலுத்த மாட்டேன் வரி என்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன். இன்னும் எத்தனை தலைவர்களோ இன்னுயிர் தந்து போராடி சுதந்திரம் என்ற வேள்வியை தன் வாழ்க்கையோடு இணைத்து கொண்டார். போராட இராணுவ படை ஒன்றை அமைத்து எதிர்த்தார் நேதாஜி. தேசம் ஒற்றுமைப்பட வேண்டும், தீண்டாமை ஒழியும் நிலை வேண்டும், அகிம்சை ஒன்றே வேதம் என்று எடுத்துரைத்தார் அண்ணல் காந்திஜி. எத்தனை உயிர்கள் மாண்டது, அடித்த லத்தில் ரத்தம் தெரித்தது, எத்தனை ஆண்டுகள் சிறைவாசம் கொடுத்த விலையில்தான் இந்த சுதந்திரம்.